அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீட்டுக்குள்ள சாப்பாடுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனா ஒரு சம்பந்திக்காக ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இப்ப நடந்திருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை கண்டென்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா அசந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு சண்டையை போட்டிருக்காங்க. இந்த சண்டையை வீக் டேஸ்ல போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஐயா. வீக் டேஸ்லாம் சம்பந்தி செய்ய மாட்டீங்களா? சனிக்கிழமை போய் சம்பந்தி செய்யணுமா? சம்பந்தினா நீங்க பாட்டு ஏதோ அந்த சம்பந்தி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. திங்கிறதுல ஏதோ சம்பந்தியா அதை யார் செஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஷிதா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் சீசன் 8க்கான இன்னைக்கு எபிசோட்ல 2வது 3வது ப்ரோமோ போட்டான். இந்த 2 ப்ரோமோ ஒரே சம்பந்தி பிரச்சனை தான். அந்த 2 சம்பந்தி பிரச்சனையும் ஒரே வீடியோல நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? முதல்ல ப்ரோமோ 2ல நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சாஞ்சனா கிட்ட பேசுறாங்க. சச்சனா அவங்க கிட்ட பேசுறாங்க. ஸோ அவங்க கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சனா அது என்ன பிரச்சனை, சம்பந்தி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. ஸோ சச்சனா என்னமோ சொல்ல வராங்க. அப்போ விஜய் சேதுபதி குறுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, உனக்கு இல்லாமல் மற்றவங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க, உன்னை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்றியா, அப்படி நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சச்சனா கிட்ட கேட்குறாங்க. ஸோ எக்ஸாக்டா லைவ்ல என்ன நடந்ததுன்றதை நான் பார்க்கல. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நான் பார்க்கல. சரிங்களா? ஸோ இது செகண்ட் ப்ரோமோ. 3வது ப்ரோமோல ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷா குப்தா இன்னைக்கு முழு பிரச்சனையும் இந்த சம்பந்தி வச்சு தான். சம்பந்தியை வச்சே சனிக்கிழமை எபிசோட ஓட்டி இருக்கிறாரு அப்போ விஜய் சேதுபதி. ஸோ அவங்க கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ கொலாடி சண்டை போய்கிட்டு இருக்கு, அந்த சண்டைக்குள்ள உங்களுக்கு முட்டை தேவையா அப்படின்ற மாதிரி கேட்க, தர்ஷா குப்தா எல்லாருக்கும் சேர்த்து செய்யும் போது எனக்கும் அப்படின்ற மாதிரி என்னமோ சொல்ல, உங்களுக்கு ஃபேவரான பதிலை சொல்லாதீங்க, நான் கேட்ட கேள்விக்கான பதிலை தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க தர்ஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க எப்பயுமே பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க சார் சமைக்கிறதுல. யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல அன்ஷிதா எப்பயுமே சுனிதாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சுனிதா அந்த இடத்துல எந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, சார் தர்ஷா சொல்றது சுத்த பொய், இந்த வீட்லயே கம்மியா சாப்பிட்றது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா சொல்லுவோம். மற்றவங்க எல்லாமே கிளாப் பண்றாங்க. அப்போ மறுபடியும் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க சொன்ன குற்றச்சாட்டு பொய்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இப்போ நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா கிட்ட கேட்குறாங்க. தர்ஷா மூஞ்ச நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வெளியேறி போயிருக்கு. இப்போ தர்ஷா எப்படி மாறிட்டாங்கன்னா, ஒரு வாரம் பாய்ஸ் டீம்ல இருந்து விஜய் விஷால் நல்லா என்ன பண்ணிட்டாருன்னா, தர்ஷாவுடைய மூளையை செலவு பண்ணிட்டாப்புல. கேர்ள்ஸ் டீம் உனக்கு எதிராக செயல்படுது, அவங்க தான் உனக்கு இது பண்றாங்க அது பண்றாங்க சொல்லி தர்ஷாவுடைய மனசுக்குள்ள எப்படி போயிருச்சுன்னா, இவங்க நம்மளை வச்சு கேம் வச்சு நம்மளை வச்சு விளையாடுறாங்க, நம்மளை ஒதுக்குறாங்க, அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி, நமக்கு பட்ட பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தர்ஷாவுடைய மனசுக்குள்ள பதிஞ்சு போச்சு. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ இது ப்ரோமோல நடந்த விஷயம். ஆக்சுவலா வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ட்விட்டர்லாம் தேடி போய் என்னெல்லாம் சம்பவம் நடந்திருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்தேன். ஏன்னா இந்த 3rd ப்ரோமோலயே காட்டியிருப்பாங்க அந்த சண்டையை. அன்ஷிதாவுக்கும் சாச்சனாவுக்கும் நடுவில் பயங்கரமான சண்டை, டேபிளை தட்டிலாம் சண்டை போட்டிருந்தாங்க. சரி, அப்படி என்னதானா பிரச்சனை, என்னடா அந்த சம்பந்தி அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் புரிஞ்சுது, அன்ஷிதா சமைச்சிருக்காங்க, ஏதோ துவையல் மாதிரி வச்சிருக்காங்க, அதான் சம்பந்தியா. ஸோ அந்த துவையல் கொஞ்சமாக தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதை என்னன்னா கேர்ள்ஸ் டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் வச்சிருக்கிறாங்க. அப்ப சாச்சனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தர்ஷிகா கொடுக்கல. இல்லடா, எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் தான், நம்ம எல்லாருக்கும் வச்சுட்டு பேலன்ஸ் தான் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா சொல்லியிருக்கிறாங்க போல. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் யாரு சாச்சனாவும் கம்முன்னு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்திருக்கு. அதை எடுக்க போகும்போது அன்ஷிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல சுனிதா கொஞ்சோண்டு தான் எடுத்துக்கிட்டா, அதனால சுனிதா கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுலை அப்படியே எடுத்துக்கிட்டாங்களாம். அந்த பவுல்லே அப்படியே எடுத்துக்கிட்டாங்களாம். ஸோ சச்சனா அப்பயே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம கேட்கறது மட்டும் நம்ம கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு நினைச்சுக்கிச்சு. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா எடுத்து வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு, உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா கிட்ட சொல்லியிருக்காங்க. இது இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா, ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இருக்கும்போது நான் கேட்கும் போதே கொடுக்க வேண்டியதானே, அது என்ன எல்லாரும் எடுத்துக்கிட்டு மீந்து போனதை மிச்சத்தை என்ன கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அப்படி நினைச்சுக்கிச்சு. மிச்சத்தை நம்ம கொடுக்குறாங்க என்ன இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணு விறுவிறுன்னு என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு போட்ட அந்த சாப்பாடு இருக்குல்ல, வேண்டான்னு சொல்லிட்டு கொட்ட போயிடுச்சு. கொட்ட போகும்போது அங்க இருக்கிற எல்லாருமே கத்துறாங்க, சாப்பாட்டை கொட்டாத. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்படின்றது, இம்மெச்சூரிட்டியான ஒரு பொண்ணு அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் இந்த பொண்ணு காட்டுது, அடிக்கடி காட்டுது. பசங்க முன்னாடி அழாதீங்கன்னு சொன்ன பொண்ணு தான் பசங்க முன்னாடி அதிகமாக அழுதுகிட்டு இருக்கு. சாப்பாட்டை கொட்டுறதுலாம் தவறான விஷயம்.
அது இந்த பொண்ணுக்கு தெரியலங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அதுக்கு தெரியல. அந்த பொண்ணு வந்து நீங்கள் மெச்சூரிட்டியான பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் இல்லை. அது வந்து ரொம்ப குழந்தை. என்ன பண்ணுறது, என்ன பேசுறது, கோவம் வந்தால் என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், எதுவுமே தெரியல அந்த பொண்ணுக்கு, சரிங்களா? ஸோ இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணவும் எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க, கத்துறாங்க, சாப்பாடை கொட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தாங்க அந்த வாக்குவாதமே ஆரம்பிக்குது. யாருக்கு? அன்ஷிதாவுக்கும் சாச்சனாவுக்கும் நடுவில் வாக்குவாதங்கள் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல தான் தர்ஷா குப்தா இவங்க இப்படி தான் எல்லாத்துக்குமே வந்து பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க, சாப்பாட்டில் கூட பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா வந்து ஒரு பிட்டை போட்டிருப்பாங்க. அதை தான் வந்து விஜய் சேதுபதி தேர்ட் ப்ரோமோல வந்து கேட்குறாரு. ஸோ இங்கே அன்ஷிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி சுனிதாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாராச்சும் பவுல் ஃபுல்லாக எடுப்பாங்களா? இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் அப்பயே வந்து நான் எக்ஸ்ட்ரா கேட்டேனே, எனக்கு கொடுத்துருக்கலாம்ல, சுனிதாக்காக்கு வேணும்னு சொல்லிட்டு அன்ஷிதாக்கா எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்குறீங்க, அது ஏன் நான் கேட்கும் போதே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கேட்குது. ஸோ சுனிதா அந்த இடத்துல வந்து கத்துறாங்க, நான் என்ன லூஸா, காமன் சென்ஸ் வேணாமா, ஒரு பவுலோட மற்றவங்க எடுப்பாங்களா, பவுலோட நான் எடுப்பேனா, நான் கொஞ்சோண்டு தான் எடுத்துக்கிட்டேன், நீ கேட்டாலே கொடுப்போமே, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டை. இவங்க அன்ஷிதா வந்து நான் அப்படிலாம் கிடையாது, நான் சாப்பாடு யாரு கேட்டாலும் எவ்வளோ வேணாலும் நான் போடக்கூடிய ஒரு பர்சன், நான் சாப்பாடு விஷயத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன், எனக்கு சாப்பாடு போடுறது பிடிக்கும், நான் வந்து அதனால தான் சமைக்கவே போனேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம், இவங்க குக் வித் கோமாளியில் கோமாளியாக நடிச்சுட்டு அங்கே இவங்க தான் குக்காக இருக்காங்க, சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம். இது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பயங்கரமான ஒரு வாக்குவாதமாக போயிட்டு என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் அழுகுறாங்க, 3 பேருமே அழுகுறாங்க. இந்த பக்கம் சாச்சனாவும் அழுகுது, அந்த பக்கம் அன்ஷிதாவும் அழுகுறாங்க, சுனிதாவும் அழுகுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணை கூட்டிட்டு பாய்ஸ் டீம் வந்து வெளியில் போயிடுது. வெளியில் போய் வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாச்சனா என்ன பண்ணுறாங்கன்னா, சொல்கிறாங்க பாய்ஸ் டீம் கிட்ட, நான் வந்து எக்கு சாப்பிட மாட்டேன், நான் பால் சாப்பிட மாட்டேன். இந்த பொண்ணு வந்து வெஜிடேரியனா, வீகனா, சுத்தமான வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் அவங்க கிட்ட வந்து கொஞ்சோண்டு தயிர் கேட்டேன், 3 பேக்கெட் தயிர் எடுத்தாங்க, அதில் ஒரு பேக்கெட் தயிரில் பாதி தயிர் இருந்துச்சு, அந்த பாதி தயிர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், அதை கூட வந்து அவங்க கொடுக்காம என்னமோ முழுசாக எடுத்து என்னமோ பண்ணிட்டாங்க. நான் எதுவுமே கேட்கறது இல்லை, நான் முட்டை வேணும்னு கேட்கல, நான் பால் வேணும்னு கேட்கல, கொஞ்சோண்டு வந்து தயிர் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சோண்டு சம்மந்தி கேட்டால் அதையும் கொடுக்க மாட்டாங்க. இப்படி புரோட்டீன் எதுவுமே சாப்பிடாம அப்புறம் எனக்கு எப்படி வந்து உடம்புக்குள்ள புரோட்டீன் இருக்கும், ஆனால் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னை நாமினேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சாப்பிடாம என் உடம்புல எப்படி வந்து புரோட்டீன் இருக்கும், எனக்கு எப்படி எனர்ஜி இருக்கும், உடம்பு சரியில்லாமல் தானே போகும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாய்ஸ் டீம் கிட்ட வந்து ரொம்ப அழுது கதறி கதறி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு சாப்பாட்டு பிரச்சனை, சரிங்களா? இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லை, நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்றதுனால இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, இந்த பொண்ணுக்குன்னு இருக்க ஒரு முட்டை இருக்கும் இல்லை, எப்பயுமே முட்டை வேணான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒதுக்கிருமா, இன்னைக்கு நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் முட்டையை நான் தான் சாப்பிடுவேன், எனக்கு பொரிச்சு கொடுங்கன்னு சொல்லி பொரிச்சு கேட்டு சாப்பிட்ருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு வெஜிடேரியன் சொல்லிச்சு, அப்புறம் எதுக்கு முட்டை சாப்பிடுது அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ், நிறைய ட்விட்டரில் போஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அந்த பொண்ணே வந்து சொல்லுது, எதுவுமே இல்லை, என் உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லை, புரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால வேற வழி இல்லாமல் நான் வந்து அந்த முட்டையை சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. சுனிதா வீட்டில் கேட்குறாங்க, நீ வந்து வெஜிடேரியன் சொன்னியே, இன்னைக்கு மட்டும் என் முட்டை சாப்பிட்ட, முட்டை வேணும்னு கேட்டு ஏன் சாப்பிட்டேன், உங்கள் வீட்டில் சொன்னா திட்டம், உங்கள் வீட்டில் தெரியாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னும் போது அதுக்கும் இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, வேற வழி இல்லாமல் தான் நான் சாப்பிட்டேன், நான் போய் கேமரா கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணேன், நான் இந்த மாதிரி முட்டை சாப்பிட்றத வந்து கேமராவில் டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க, எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசுது. அது எப்படி காட்டாமல் இருப்பாங்க? இவனுங்களா காட்டாமல் இருப்பானுங்க? நீ சும்மா சொல்லாமல் விட்டுருந்தா கூட காட்டாமல் இருந்திருப்பானுங்க, நீ சொல்லியும் விட்டுருக்க, எப்படி காட்டாமல்? சும்மா இருந்தால் கூட அவங்க காட்டாமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ கேமராவை தேடி போய் சொல்லிட்டு வேற வந்திருக்க, காட்டாமல் இருப்பாங்களா? எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸோ நீ சாப்பிட்டதை கூட விட்டுட்டு பேசியே சொல்லிட்டீங்க, நான் முட்டை சாப்பிட்டேன், முட்டை சாப்பிட்டேன், முட்டை சாப்பிட்டேன், எல்லாம் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது, சரிங்களா? முட்டையே வந்து அசைவம் கிடையாது, அது ஒரு சைவ பொருள்னு மாறிடுச்சு, எப்பயோ மாறிடுச்சு. ஸோ எக்கு சாப்பிட்றதுலாம் பெரிய குத்தம் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ளே சோறுக்குனால ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது நமக்கு தெரியும், எல்லா சீசனும் வரும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும், இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து வரும்ன்றது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த பொண்ணுக்கு வந்து சில விஷயங்கள்ல இந்த பொண்ணு மெச்சூரிட்டி இல்லாமல் தான் நடந்துக்குது அப்படின்றத இதுக்கும் ஒரு சான்று. சாப்பாடு கிடைக்கலன்றது ஓகே, அது வந்து கேட்கறது கொடுக்க மாட்டாங்கன்றது ஓகே, நம்ம வந்து அதை கேட்கலாம், நம்ம சண்டை போடலாம். பட்
இருக்கிற சாப்பாட்டை கொண்டு போய் கொட்டுறது அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். அந்த பொண்ணுக்கு கோவத்துல நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு கூட தெரியாம அந்த பொண்ணு பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல யாருமே குத்தம் சொல்ல முடியாது, அன்ஷிதாவையும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அன்ஷிதா அவங்க சமைக்கிறாங்க, ஆனா அவங்களும் ஒரு வேலை பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா தர்ஷா குப்தா முட்டை கேட்டிருக்காங்க, முட்டை வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அன்ஷிதா. ஏன்னா இது வந்து நீ பாய்ஸ் டீம்ல இருக்க, உனக்கு நாங்கள் முட்டை கொடுக்க முடியாது, அப்புறம் உங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன இருக்குதுன்னு பார்த்தா இது வந்து தர்ஷிகா கிட்ட வந்து தர்ஷா குப்தா பேசிட்டு இருந்திருக்காங்க போல. இந்த மாதிரி நான் எது கேட்டாலும் நீங்க கொடுக்க மாட்டீங்க, எனக்கு எதுவுமே கொடுக்க கூடாது, நீங்க நடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போல. அந்த டைம் கரெக்டா அன்ஷிதா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சம்மந்தி இருக்குல்ல, அதே இன்னைக்கு செஞ்ச அதே சம்மந்தி தான், அந்த சம்மந்தியில அர்ணவுக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போல. இதை தர்ஷா குப்தா பிடிச்சிக்கிட்டு இதுதான் ஒரு பிரச்சனையா போயிருக்குது. நான் முட்டை கேட்டா இல்லைன்றீங்க, நான் பாய்ஸ் டீம்ல இருக்கிறேன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க வந்து கேர்ள்ஸ் டீம்ல இருந்து செஞ்ச சம்பந்தியை அர்ணவுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா கேட்க அது ஒரு வாக்குவாதமா போயிருக்குது. ஸோ இது வீக் டேஸில் பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ எப்படியோ இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு மேட்ரு கிடச்சிருச்சு, 2 ப்ரோமோல அதை வச்சு ஓட்டிட்டாப்புல. என்னெல்லாம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். எப்படியும் இது ஒரு மணி நேரம் போகும், இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாக தான் போகும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். நீங்கள் இந்த சம்மந்தி பிரச்சனையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சம்மந்தி செஞ்சு சங்கடத்தில் இருக்காங்க அன்ஷிதா. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.